ஹலோ வாரியர்ஸ். ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக் எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் கேட்பாங்க, எந்த பேட்டர்ன்ல கேட்பாங்க, புக்கிங் எங்க இருந்து கேட்பாங்க, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எங்க இருந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸோட ஒவ்வொரு தடவையும் பசங்க எக்ஸாம் எழுத போவாங்க. ஆனா அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியலா கொடுத்திருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏன் இதை கொடுக்குறாங்க, இந்த வருஷம் இந்த மாடல்ல இதை அடிப்படையா வச்சு இதுல இருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கூட வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் அரசாங்கமே நம்மளுக்கு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை, அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த தடவையும் 12th ஸ்டாண்டர்டுக்கு 3 கொஸ்டின் பேப்பர், 10th ஸ்டாண்டர்டுக்கு 3 கொஸ்டின் பேப்பர், 11th 3 கொஸ்டின் பேப்பருங்க. ஏன்னா அரியர் எக்ஸாம் வச்சவங்க இருக்காங்களா அவங்களுக்காக. ஸோ இந்த மாடல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ரைட்டா, அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சா எப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும்ல. அந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் கூட போட முடியும்னு சொன்னா கண்டிப்பா உங்களால போட்டு படிக்க முடியும். இப்போ இந்த வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பேர் கீழே இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அஃபிஷியல் மாடல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்னு. அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன்ல தான் இந்த பிடிஎஃப் நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பண்ணாம இருந்தா உங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டடா.